உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் தொடர்பாக நிறைய விஷயங்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க டேரட் கார்ட் ரீடர் சாரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேம். வணக்கம். இந்த வாரம் 12 ராசினரும் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுங்கள் மேம். முதல்படியாக மேஷம். ஸோ மேஷம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மேஷம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, நிறைய ரெஸ்ட் தேவை அவங்களுக்கு. உடல் அளவுலையும் மனதளவுலையும் ஒரு ரெஸ்ட் தேவை. ஸோ மனசில் ஏதாவது சில காயங்கள் இருந்ததுன்னா ஸோ அதை சரி செய்யறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும். தூங்குனா அந்த ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். இல்லை நிறைய பேருக்கு ரொட்டீனாக செஞ்சுட்ருக்க வேலையிலேருந்து கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது மனசுக்கு பிடிச்ச வேலைகளை செய்யும் போதும் அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ ரிலாக்ஸேஷனுக்கான எல்லா ப்ராசஸும் பண்ணணும். என்ன செய்யக்கூடாது மேம்? என்ன செய்ய வேண்டாம்னா, ரொம்ப ட்ராவலை குறைச்சிக்கணும். ஸோ அதுவும் வேலை ரீதியாக ரொம்ப ட்ராவல் பண்ணுறது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கணும். கண்டிப்பாக. அவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் பிங்க் க்ரீன். பிங்க் க்ரீன். ஏஞ்சல் நம்பர். மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 33334444. ஸோ இந்த 33334444 இது 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ரீதியான ஒரு சில அவேக்னிங் கிடைக்கும். அண்ட் ஸ்பிரிச்சுவல் டிவைன் கிட்ட இருந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஓகே மேம். இவங்களுக்கான முருகர் மெசேஜ். மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, உங்கள் ஆன்மாவுக்கு என்ன வழி காட்டுதோ, ஸோ ஆன்ம ரீதியான ஏதாவது உங்களுக்கு தேடல் இருந்தது அப்படின்னா அதுக்கான பாதை ஆல்ரெடி காட்டியிருப்பாங்க. இல்லை இந்த வாரம் முருகன் அருளால் காட்டப்படும். ஸோ அப்படி காட்டும் போது அதை ஃபாலோ பண்ணி அவங்க போகணும். அதை அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஸோ அவங்களுக்கு தெய்வத்தின் மூலயமா டிவைன் யூனிவர்ஸ் மூலயமா காட்டக்கூடிய ஒரு பாதையில் அவங்க கண்டிப்பாக போகணும். ஏன்னா அது அவங்களுக்கு ஆன்மாவுக்கான ஒரு பாதை. ஸோ அந்த வழிகாட்டுதல் படி ஃபாலோ பண்ணணும். ஓகே மேம். கண்டிப்பாக மேஷராசினரே இந்த வாரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள், அப்புறமா வேலைகளை பார்ப்போம். கமெண்ட்டில் மறக்காமல் ஓம் முருகன் டைப் பண்ணுங்கள். ஸோ ரிஷபராசினர் இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது? ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ ரிஷபம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, இந்த வாரம் எதை வேணால் செய்யலாம், எதை வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யாரோடைய சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு காரியத்தில் இறங்கி இவங்க எந்த மாதிரியான ஒரு அப்டேட்டும் கொடுக்கலாம், ஸ்டெப்ஸும் எடுத்து வைக்கலாம். ஓகே. என்ன செய்யக்கூடாது மேம்? என்ன செய்ய வேணும்னா, ரொம்ப ரிலேஷன்ஷிப்க்கு டைம் கொடுக்கறது, இல்லை அது சம்மந்தமாக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வேணாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இந்த வாரத்துக்கு ஒத்தி வைக்கிறது நல்லாயிருக்கும். ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ டார்க் க்ரீன். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1616 அண்ட் இன்ஃபினிட். ஸோ இந்த 1616 இந்த இன்ஃபினிட் சிம்பிள் இந்த ரெண்டுத்தையும் மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அண்ட் கொஞ்ச நாளாக கடவுள்கிட்டலாம் ப்ரே பண்ணாமல் இருக்காங்க, கோவில் போகாமல் இருக்காங்க. அப்படின்ற போது இந்த இன்ஃபினிட் சிம்பிளை யூஸ் பண்ணணும் இந்த வாரம் அதிகமாக. ஏன்னா எதெல்லாம் அவங்களுக்கு கைவிட்டு போயிருக்கோ இல்லை ட்ராப் பண்ணியிருக்காங்களோ அந்த வேலைகள்லாம் திருப்பியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த இன்ஃபினிட் சிம்பிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இவங்களுக்கான முருகன் மெசேஜ். ரிஷபம் இவங்களுக்கான முருகர் கார்ட்ஸ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, பழைய கடந்து வந்த பாதையில் நிறைய லாஸ் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், நிறைய விஷயத்தை தொலைச்சிருப்பாங்க, நிறைய இழந்து கடந்து வந்திருப்பாங்க. பட் அதெல்லாம் திருப்பியும் மனசில் போட்டுக்கிட்டு அவங்க மனசை பாழ்படுத்திக்க வேண்டாம். இப்போது ப்ரெசண்ட்டில் என்ன இவங்கக்கிட்ட இருக்கோ ஸோ அதை நினச்சி ஒரு திருப்தி அடைஞ்சிட்டு அதோடு சேர்ந்து வாழ பழகுனா, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வாழ பழகுனா வரக்கூடிய நாட்களில் இவங்க இழந்ததை விட அதிகமாக இவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அதனால் இழந்ததை நினச்சி வருத்தப்படக்கூடாது. ஓகே. ஸோ கண்டிப்பாக ரிஷபராசினர் போனது போகட்டும், இனி வருவதே நல்லதாக நடக்கட்டும். ஸோ இதே மனசில் போட்டு குழப்பிக்காமல் ஜாலியாக இருங்க. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகன் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ மிதுன ராசினர் இந்த வாரம் என்ன பண்ணணும் மேடம்? மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மிதுனம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப பொறுமையாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். முடிஞ்சால் எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் கொஞ்சம் அமைதி காத்தா எல்லா சூழ்நிலையிலையும் அமைதி காக்கிறது ரொம்ப நல்லது.
மெடிடேஷன் பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம். ஓகே, என்ன பண்ணக்கூடாது மேம்? என்ன பண்ணக்கூடாதுன்றது அதை யார்கிட்டையும் ஃபைட் பண்ண வேண்டாம்னு இருக்குது. யாரையும் வந்து போட்டியோடையோ பொறாமையோடையோ பார்க்க வேண்டாம். அண்ட் வந்து இவங்களை சுற்றி ஏதாவது காசிப் ரூமர்ஸ் போயிட்டு இருக்குன்னா அதுக்காக சண்டை போட வேண்டாம். யாராவது இவங்களை போய் தப்பாக பேசுகிறாங்கன்னா அவங்ககிட்ட போய் ஃபைட் பண்ணுறது, ஆர்கியூ பண்ணுறது, இது எல்லாமே கூடாது, இந்த வாரம் வேண்டான்னு இருக்குது. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்சு ரெட். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? மிதுனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 22244. ஸோ இந்த 22244 இந்த 2 ஏஞ்சல் நம்பரும் இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். ஸோ 444 யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். கண்டிப்பாக மற்றவங்க சைட்லேருந்து எந்த ஒரு பேச்சும் ஏற்படாமல், ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். 222 யூஸ் பண்ணும் போது நம்மளை சுற்றி தான் ஒரு மாதிரி கான்ஃப்ளிக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த மாதிரி ஏடாகூடமாக ஏதாவது பண்ணுறதுலேருந்து தவிர்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக போகிறதுக்கான அந்த சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? ஸோ மிதுனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். இந்த வாரம் மிதுனம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி இங்கே வந்து விட்டு கொடுத்து போகணும், பொறுமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது, மெடிடேஷன் பண்ணணுன்னு. ஸோ அதுக்கு ஆப்டான ஏதாவது இடத்துக்கு வந்து போயிட்டு வர்றது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போகிறது, இயற்கை சார்ந்த இடங்களுக்கு போகிறது, அந்த மாதிரி ஒரு வெக்கேஷன் இவங்க போயிட்டு வந்தால் இவங்களுக்கு நிறைய ஒரு ஹீலிங் வந்து கிடைக்கும். அண்ட் இந்த இயற்கை கிட்டேருந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும். கண்டிப்பாக இந்த விஷயங்களை இந்த வாரம் இவங்க செய்யணும் அப்படின்றது முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஓகே ஓகே. அப்போ மிதுன ராசினர் கொஞ்சம் கோவப்படாமல் பொறுமையாக இருங்க. எந்த வேலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வெக்கேஷன் போயிட்டு வந்து அப்புறமா வேலையை பார்ப்போம். மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகான் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ கடகம் ராசினர் இந்த வாரம் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது? கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கடகம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும், நிறைய சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது ஃபிட்னஸ் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும். கண்டிப்பாக அவங்களோட ஃபிசிக்கல் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட், அதாவது அவங்களுடைய ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் ஃபிசிக்கல் ரிலேட்டடாக எந்த மாதிரியான விஷயங்கள் இது வரைக்கும் செஞ்சிட்ருக்காங்களோ அதில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு இருக்குது. ஓகே, என்ன செய்யக்கூடாது மேம்? என்ன செய்ய வேண்டாம்னா, மனதளவில் வந்து ஒரு மாதிரி ட்ராப் ஆகிருப்பாங்க, நம்மளுக்கு இதெல்லாம் சூட் ஆகாது, ஒரு மாதிரி ஒரு பயம் இருக்கும், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்கும், யாராவது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, யாராவது வந்து இதை தப்பாக போர்ட்ரேட் பண்ணிடுவாங்களோ, அந்த மாதிரிலாம் ஒரு ஃபியர் இருக்கும். ஸோ அதை மேற்கொண்டு அதை வந்து டெவலப் பண்ணக்கூடாது. ஸோ அதை ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்க. ஸோ அதை மீறி வெளியே வரணும். ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ, பிளாக் அண்ட் க்ரீன். ஓ, 3 கலரா? இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 55566. ஸோ இந்த 55566 இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 555 எஸ்பெஷலி யூஸ் பண்ணும் போது நிறைய சேஞ்சஸ், ஆக்சுவலி இங்கே அவங்க நிறைய சேஞ்ச் பண்ணணும்னு இருக்குது ஃபிசிக்கலாக, அதே மாதிரி அந்த சேஞ்சஸ் நடக்கும். ஸோ 666 யூஸ் பண்ணும் போது அந்த இவங்க செய்கிற நல்லதும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ சில பேர் நல்லது செஞ்சால் கூட அது வந்து ஆப்போசிட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அப்படி இல்லாமல் இவங்க என்ன செய்கிறாங்களோ அதனுடைய அவுட்கம்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் கரெக்டாக. ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ் மேம்? ஸோ கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுக்குள்ள ஒரு மாதிரி மனசை வந்து பூட்டி வச்சுருக்காங்க சமீப காலமாக. ஸோ அதன் வெளிப்பாடு தான் எதுவும் வந்து மேற்கொண்டு எதை பற்றியும் யோசிக்காமல் இருக்கிறது, ஒரு விஷயத்துக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்காமல் இருக்கிறது, இப்படிலாம் நிறைய விஷயம் இருக்குது. இவங்களுக்குள்ளே அப்படி ட்ராப் ஆகிருக்காங்க. ஸோ முருகர் சொல்லக்கூடியது, அப்படி இருந்தால் இவங்களுக்கு எந்த அப்டேட்டும் டெவலப்மெண்ட்ஸும் நடக்காது. இவங்க ஒரு விஷயத்தை சார்ந்து ஏதாவது கனவு காணணும். அவங்களோட லைஃபாக இருக்கட்டும், இல்லை ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அதை சார்ந்து இவங்களுக்குள்ள அந்த கனவுகள், ஆசைகள் இருந்தால் தான் அது வந்து நடக்கும். ஸோ அந்த விஷயத்தை அவங்க வந்து செய்யணும், அதை செய்யாமல் வந்து இருக்கிறாங்க, ஏதோ ஒரு இறுக்கமான ஒரு மனநிலைமையில் இருக்கிறாங்க. ஸோ அது இனிமேல் இருக்கக்கூடாது, அவங்க அதிலிருந்து முழுசாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்றது தான் முருகர் அவங்க சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். ஸோ கடகம் ராசினர் கண்டிப்பாக கனவு காணுங்கள், வாழ்க்கையில் வெல்லுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகன் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ சிம்மம் ராசினர் இந்த வாரம் என்ன பண்ணலாம் மேம்? சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ சிம்மம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்களுக்கு மனசில் ஏதாவது குழப்பங்கள் இருக்குது, எதுக்காவது ஒரு தீர்வு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்கான நபர்களை வந்து மீட் பண்ணலாம், சஜஷன் எடுக்கலாம். சில பேர் இந்த அஸ்ட்ராலஜி பார்க்குறது, லைக் டேரோ ரீடிங் பார்க்குறது, ஏன்னா ரீசெண்ட் டைமில் டேரோ ரீடிங் நிறைய பார்க்குறாங்க, அஸ்ட்ராலஜி பார்க்குறது,
இல்லை வேறு ஏதாவது ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான முயற்சிகள் தாராளமாக இந்த வாரம் செய்யலாம். ஓகே, என்ன செய்யக்கூடாது மேம்? என்ன செய்ய வேண்டாம்னா, எந்த விஷயத்துலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்க தேவையில்லை, டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து கொடுக்க தேவையில்லை. ஸோ ஆஸ் இட் இஸ் இப்போ எப்படி போகுதோ அந்த ஃப்ளோலே போகணும். நான் சடனாக ஒரு பிரேக் போகிறேன், சடனாக ஒரு சேஞ்ச் பண்ணுறேன்னு எதுவும் வந்து சடன் சேஞ்சஸ் இந்த வாரம் எதுவும் செய்யக்கூடாது. ஓகே மேம். இவங்களுக்கான லக்கி கலர்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் வந்து எல்லோ, ப்ளூ. ஓகே மேம். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 21 21 20 20. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரையும் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராஸ்பெரிட்டி நிறைய அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ எதில் இருக்கிறாங்களோ, எந்த ஃபீல்டில் இருக்கிறாங்களோ அதிலே அவங்களுக்கு நிச்சயமாக ப்ராஸ்பெரிட்டி உருவாக்கிக்க முடியும். 2020 வந்து அதுக்கான சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கி கொடுக்கும். ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ் மேம்? ஸோ சிம்மம் இவங்களுக்கான முருகர் கார்ட்ஸ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு ட்ரமாட்டிக் சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது கற்பனை அதிகமாக இருக்கும், இவங்களா ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி அதுக்குள்ளே வாழ்கிறது, அதுக்குள்ளே மாட்டிக்கிறது, அப்படி இருக்கிறாங்க. பட் இப்போது ஸோ இருக்கிற அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வந்து வாழலை, இருக்கிற ரியாலிட்டியோடு அவங்க வாழலை, ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அதிலிருந்து வெளியே வரணும் அவங்க கண்டிப்பாக. அப்போ தான் அவங்களுக்கான அந்த வாழ்க்கைக்கான முன்னேற்றம் நடக்கும். இவங்களை நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இது சம்மந்தமாக அந்த கற்பனைக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காமல் அதை தாண்டி வெளி உலகத்துக்கு வந்து வர்றதுக்கான முயற்சிகள் அவங்க கண்டிப்பாக செய்யணும். ஸோ அந்த முயற்சியாக கூட இந்த வாரம் அவங்க இந்த மாதிரியான கைடன்ஸ் எடுக்கிறது கூட ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக சிம்மராசினர் உங்கள் கற்பனை உலகத்துலேருந்து நிஜ வாழ்க்கைக்கு வாங்க. அப்போ தான் நிறைய ரியாலிட்டியில் வந்து புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகன் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ கன்னி ராசினர் இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது? கன்னி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கன்னி ராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, இமோஷன்ஸை வந்து அடக்கணும். ஸோ ஒரு வீட்டில் ஒரு அப்பா பார்த்தீங்கன்னா, அந்த குடும்ப தலைவர் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆசைகள் எல்லாத்தையும் வந்து இமோஷனல் ரீதியான ஃபீலிங்ஸ் எல்லாம் அடக்கிக்கிட்டு மற்றவங்களுக்காக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ மற்றவங்க மேலே ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே பாசம் இருந்தாலுமே ரொம்ப அதை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க, அந்த கண்டிப்போடு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலைமை, மனப்பக்குவத்தில் இவங்க இந்த வாரம் வந்து செயல்படணும். அண்ட் இன்னொன்று, அவங்களுடைய அப்பா இல்லை அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க மேலே அன்பு காட்டணும். என்ன செய்யக்கூடாது மேம்? என்ன செய்ய வேண்டாம்னா, ரொம்ப வந்து நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கேன், ஹானஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்ற பேரில் ஸோ தேவையில்லாமல் யாரையும் வந்து புண்படுத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு சில இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறது நல்லது தான். இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் பிளாக், ரெட். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? கன்னி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 11118888. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரையும் இந்த வாரம் ஃபுல்லாக இவங்க மொபைல் வால்பேப்பர்லேயும் எழுதியோ யூஸ் பண்ணலாம். 1111 அலர்ட் கொடுக்கும். ஸோ ரொம்ப அலர்ட்டாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலேயும். அண்ட் 8888 வந்து அவங்களுக்கு ஒரு டிவைன் பவர் கிடைக்கும். ஸோ இந்த நம்பர் ஆக்சுவலி வந்து 1111 யூஸ் பண்ணுறது ஏன் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா, இந்த வாரம் இமோஷ்னல் ரீதியாக ஏதாவது விஷயத்தில் போய் மாற்றத்துக்கு சான்சஸ் இருக்கும். அதனால தான் ஸ்டார்டிங்லேயே அந்த இமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணோன்னு இருக்குது. ஸோ அப்படி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு தான் இந்த நம்பர் யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக அது முடியும். ஓகே மேம். இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? ஸோ கன்னி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். இவங்களுக்குள்ள ஒரு பேஷன் இருக்குது. ஆக்சுவலாக பேஷன் வந்து அந்த இக்னிஷன் வந்து உள்ளுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து வெளியே வந்து கொண்டு வரணும். நிறைய பேருக்கு வந்து ஏதாவது ஒரு பெரிய எய்ம் இருக்கலாம், இல்லை வந்து பிஸ்னஸில் ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகணுன்னு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பேஷன் வந்து உள்ளுக்குள்ளே எரிஞ்சிட்ருக்கும். பட் அதை வெளியே கொண்டு வராமல் ஏதோ ஒரு டார்க் சைடு வந்து அவங்களுக்கு தடுத்துட்ருக்கு. ஸோ அதை கண்டிப்பாக அவங்க வந்து ரிலீஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து ரிலீஸ் பண்ணி அவங்க வெளிச்சத்துக்கு வந்தால் தான் அந்த ஒரு பேஷன் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகும் வெளியே. ஸோ கண்டிப்பாக அந்த டார்க் சைடை வந்து ரிலீஸ் பண்ணணும். ஸோ கன்னிராசினரே இந்த வாரம் கொஞ்சம் எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிற அந்த மிருகத்தை தட்டி எழுப்பி வெளியே விடுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் சாதிப்பீங்க. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகன் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ துலாம் ராசினர் இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது மேம்? துலாம் இவங்களுக்கான கார்ட்ஸ். துலாம் இந்த வாரம் என்ன செய்யலான்னா, நிறைய அன்பு ஷேர் பண்ணணும். ஸோ யாருக்கிட்டையாவது ரிலேஷன்ஷிப் பார்ட்னர்கிட்ட நோ கான்டாக்டில் இருக்கிறாங்க, இல்லை ரொம்ப ஒரே வீட்டில் இருந்தால் கூட கொஞ்ச நாளாக வந்து அவங்களுக்குள்ள அந்த அந்யோன்யம் இருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ அன்பை வந்து இவங்க நிறையா ஷேர் பண்ணணும். கண்டிப்பாக யார்கிட்ட பேசாமல் இருந்தால் கூட இவங்களா கூட போய் கூப்பிட்டு அவங்கள வந்து பேசலாம். அன்பு, அதாவது ரிலேஷன்ஷிப் ரீதியான விஷயங்களில் ரொம்ப டைம் கொடுக்கணும்.
ஓகே, என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா பண ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ரொம்ப யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் போய் ஏமாற்றம் அடையக்கூடாது. அதனால் ஹெல்ப் பண்ணுறது கூட அவங்களுக்கு அது நீடடாக இருக்கா, தேவையாக இருக்கா அப்படின்னு பார்த்து ஹெல்ப் பண்ணணும். ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட், பிங்க் அண்ட் பிளாக். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? துலாம், இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1919 1234. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரும் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ இல்லை எழுதியோ யூஸ் பண்ணலாம். 1919 யூஸ் பண்ணும்போது இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக வந்து எந்த ஆசையே வந்து விட்டுட்ருப்பாங்க. நம்ம என்ன பண்ணாலும் இது ஒன்றும் வந்து ஒர்க் அவுட் ஆக போகிறதில்ல, நம்மளுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற அந்த ஆசையிலேருந்தே விலகிட்டு இருப்பாங்க. பட் இந்த நம்பர் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஆசைகள் திருப்பியும் மீட்டு எடுத்து மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து உருவாகும். அண்ட் 1234 வந்து யூஸ் பண்ணும்போது கரெக்டான ஒரு ட்ராக்ல இனிமேலாவது போகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? துலாம், இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜும் அதுதான். இந்த வாரம் கம்ப்ளீட்டாக ரிலேஷன்ஷிப்க்கு, அதாவது மேரிட் ஆனவங்களாக இருக்கட்டும், அன்மேரிடாக இருக்கட்டும், கம்ப்ளீட்டாக ரிலேஷன்ஷிப்க்கு வந்து டைம் கொடுக்கணும். ஸோ அவங்களோட பார்ட்னரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும். அதே மாதிரி அந்த சைட்லேருந்து ஏதாவது அப்ரோச், அவங்க பார்ட்னர் சைட்லேருந்து ஏதாவது இமோஷனல் ரீதியாக அப்ரோச் வருதுனாலும் அதுவும் வந்து அக்செப்ட் பண்ணி வெல்கம் பண்ணணும். அது வந்து தட்டி விட்டுட்டு போயிடக்கூடாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ உங்கள் பார்ட்னர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், முருகரும் அதான் சொல்கிறாரு, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகன் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ விருச்சிக ராசியினர் இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது? விருச்சிகம், இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ விருச்சிகம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும்னா, ரொம்ப எல்லார் மேலேயும் அன்பை கொடுக்கணும், கேரிங்காக இருக்கணும். ஸோ சுற்றி இருக்கிறவங்களும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் அன்பாக விட்டு கொடுத்து போகிறது வந்து தப்பே இல்லை. ஒரு அம்மா வந்து எப்படி பசங்க எப்படி ஹர்ட் பண்ணாலும் விட்டு கொடுத்து அன்பை காட்டுவாங்க. அந்த ஒரு விஷயத்தை இவங்க இந்த வாரம் செய்யணும். என்ன செய்யக்கூடாது மேம்? லைக் ஃபேமிலியோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை ஒரு கெட் டுகெதர் மாதிரி வைக்கலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் இந்த வாரம் தவிர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். மேபி அதை அடுத்த வாரத்துக்கு போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். ஓகே மேம், இவங்களுக்கான லக்கி கலர்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் வந்து க்ரீன் அண்ட் பிங்க். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ விருச்சிகம், இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1515 அண்ட் 5555. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரும் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த அன்பை காட்டுறதுக்கும் மற்றவங்க மேலே ஒரு கேரிங்காக இருக்கிறதுக்கும், ஸோ அது வந்து அவங்களால அதை சார்ஜ் எடுத்துக்க முடியும். அந்த மாற்றம் அவங்களுக்குள்ள நடக்கும். அண்ட் 1515 யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தெய்வத்தினுடைய ஒரு இன்டர்வென்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும். இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? விருச்சிகம், இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த வாரம் அவங்க அன்பாகவும் கேரிங்காகவும் இருந்தாலே போதும். மற்ற பெரிய பெரிய பிளானிங்ஸ், இல்லை ஃபேமிலிக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போகணும் அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை. இருக்கிறவங்கள கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாலே போதும். அப்படி இருக்கும் போது நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு விதமான சர்ப்ரைஸ் அவங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ முருகர் அவங்களுக்கு ஒரு சில, இவங்க எந்த அளவுக்கு மற்றவங்க மேலே அன்பும் கருணையோடு இருக்காங்களோ, ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சில சர்ப்ரைஸ் வந்து நடக்க இருக்குது, முருகர் சைட்லேருந்து கொடுப்பாங்க. ஸோ விருச்சிக ராசினரே, உங்களுக்கு முருகன் ஏதோ பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அன்பாக இருந்துக்கோங்க. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகன் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ தனுசு ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்ன பண்ணலாம், என்ன செய்யக்கூடாது? தனுஷ், இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ தனுசு ராசி இந்த வாரம் என்ன செய்யணும்னா, இவங்களுக்கு என்ன இப்போ ப்ராஜெக்டோ இல்லை டாஸ்க்கோ அதை வந்து செஞ்சு முடிக்கணும். அதை வில்லிங்காக செஞ்சு முடிக்கணும். அது சம்மந்தமாக யாரையாவது கூட்டு முயற்சி செஞ்சு முடிக்கலாம். ஓகே, என்ன செய்யக்கூடாது மேம்? என்ன செய்ய வேண்டாம்னா, இவங்களுக்கு ஏதாவது அடிக்ஷன் இருக்குன்னா அதை வந்து இந்த வாரம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கணும். வேறு ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இவங்களுக்கு தெரிஞ்சே அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க. பட் இந்த வாரம் அவங்களெல்லாம் தவிர்த்துக்கணும். ஓகே மேம், இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் எல்லோ, க்ரீன். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? தனுஷ், இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1010 11 and 11. ஸோ இந்த 10 10 11 and 11 இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 10 10 வந்து இவங்க அந்த ப்ராஜெக்டையோ இல்லை ஒரு டாஸ்க்கையோ செஞ்சு முடிக்கிறதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து அந்த கம்ப்ளீஷன் வந்து கொண்டு வரும். அண்ட் 11 and 11 வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? தனுஷ், இவங்களுக்கான முருகர் மெசேஜ்.
ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த வாரம் வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், ஏதாவது ஒரு சில வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு சில பூஜைகளோ இல்லை மந்திரங்களோ அந்த மாதிரி வந்து சாண்ட் பண்ணுறது, ஸோ அது மாதிரி ஒரு ஆன்மீக ரீதியான ஏதாவது ஒரு பூஜை, வேறு ஏதாவது வழிபாடு, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வாரம் வந்து செய்யும் போது, அதுவும் எஸ்பெஷலி முருகருக்கு செய்யும் போது கண்டிப்பாக அவங்களுடைய காரியங்கள்லாம் வந்து நிறைவேறும். ஸோ தனுசு ராசினரே, இந்த வாரமெல்லாம் கொஞ்சம் பயபக்தியோடு இருந்தீங்க அப்படின்னா முருகன் உங்களை கண்டிப்பாக சூப்பராக ஒரு நிலைமைக்கு கொண்டு போவாருன்னு சொல்கிறாங்க. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகன் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ மகரம் ராசினர் இந்த வாரம் என்ன பண்ணலாமே? மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மகரம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச சந்தோஷமான விஷயங்கள் ஏதாவது இருக்கும். ஸோ அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். எதை செஞ்சால் நம்ம ஹாப்பியாகும், நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அதுக்கான ஒரு நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளலாம். என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டான்னா, அதாவது சில பேர் வந்து சந்தோஷத்தை வந்து எழுந்துட்டு, இல்லை மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்லேருந்து மூவ் ஆன் ஆகிட்டு, இதுக்கு மேலே நம்ம மனசுக்கு பிடிச்சதை செய்ய வேண்டாம், பட் நம்மளுடைய அந்த ஒரு டெவலப்மெண்ட், வாழ்க்கையோட டெவலப்மெண்ட், அதை நோக்கி வந்து ஏதாவது செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போவாங்க. அப்படி இந்த வாரம் இருக்கக்கூடாது. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ரெட், எல்லோ, க்ரீன். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் இன்ஃபினிட் அண்ட் 999. ஸோ இந்த இன்ஃபினிட் 999 இந்த 2 ஏஞ்சல் நம்பரையும் சிம்பிளையும் வந்து வால்பேப்பர்லேயோ மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி யூஸ் பண்ணலாம். இன்ஃபினிட் சிம்பிள் யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக நியூ பிகினிங்ஸ் வந்து கொடுக்கும். இவங்களுக்கு சந்தோஷமான விஷயங்களில் நிச்சயமாக நியூ பிகினிங் கிடைக்கும். அண்ட் 999 வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டாக்ஸிக் நெகட்டிவிட்டி அந்த மாதிரியான விஷயங்களை ரிலீஸ் பண்ணும். இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? ஸோ மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, முருகரும் சரி, அவங்க வழிபடுற தெய்வம், இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த யூனிவர்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்கு சில மெசேஜை வந்து பாஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆக்சுவலி பாஸ் ஆகிட்டு இருக்கும், பட் இவங்களால் அதை வந்து நோட்டீஸ் பண்ண முடியாது. ஏன்னா மனதளவில் இவங்க வந்து ஒரு மாதிரி இறுக்கமான ஒரு சூழலில் இருக்கிறாங்க. இமோஷ்னலி அவங்க சந்தோஷமாக இல்லை. ஸோ அதனால தான் இவங்களுக்கு சில நல்ல குட் நியூஸ்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்காம இருக்குது. அதாவது கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடியது. இந்த வாரம் அதெல்லாம் தவிர்த்துட்டு ஹாப்பியாக இருக்கணும். கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான ஒரு சில இம்பார்ட்டண்ட் அண்ட் குட் நியூஸ் அவங்களுக்கு கிடைக்கும் முருகர் சைட்லேருந்து. ஸோ மகர ராசினரே, உங்களுக்கு இந்த வாரம் ஏதோ மிகப்பெரிய குட் நியூஸ் கிடைக்க போதான். அது என்ன விஷயம் அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் ஓம் முருகன் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ கும்பராசி இந்த வாரம் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது மேம்? கும்பம் இவங்களுக்கான கார்ட்ஸ். கும்பம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, மன ரீதியான பிரச்சனைகள் இருக்குது, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்கன்னா அதெல்லாம் வந்து எண்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களை வந்து செய்யணும். ஸோ அது வந்து ஒரு லைக் ஏதாவது மெடிக்கேஷன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அதாவது மெடிக்கல் ரீதியாக அதை சரி பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ் இல்லை வேறு மாதிரியான விஷயங்கள் செஞ்சு அதை வந்து அந்த டிப்ரெஷனை குறைக்கிற முயற்சி வந்து எடுக்கணும். ஸோ யாருக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி பண்ணும். பட் இந்த வாரம் கண்டிப்பாக அந்த டிப்ரெஷன்லேருந்து அவங்க வெளியே வரணும். அதுக்கு ஒரு எண்டு கார்டு வந்து கொடுக்கணும். ஓகே, என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த வாரம் வந்து புதிய முயற்சிகள் எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க மென்டலி வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டில் இருக்கிறாங்க. ஸோ அதை கிளியர் பண்ணுறதுனால வேறு எதுவும் ஒரு புதிய முயற்சி எடுத்தால் அதை கரெக்டாக இருக்காது. அதனால் அந்த மாதிரி எடுக்க வேண்டாம். இவங்களுக்கான லக்கி கலர்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் எல்லோ, க்ரீன். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 999933. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரும் இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 9999 யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கிடைக்கும். அது இப்போ அவங்களுக்கு ரொம்ப லைஃப்பில் தேவை. அண்ட் 333 யூஸ் பண்ணும் போது ஸ்பிரிச்சுவலி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கும். டிவைன் கிட்டேருந்து, காட் கிட்டேருந்து அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அதுவும் இந்த ரெண்டுமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த வாரம் தேவை. ஏன்னா இந்த வாரம் கண்டிப்பாக அதை வந்து அவங்களுடைய டிப்ரெஷன், அந்த கவலைகள், ஆங்ஸைட்டி, இது எல்லாத்தையும் வந்து அவங்க எண்ட் கார்டு கொடுக்கணும். ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? ஸோ கும்பம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் நீங்கள் சஃபர் ஆனதெல்லாம் போதும், பொறுத்துட்டு இருந்ததெல்லாம் போதும்,
நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு சரியான ஒரு நேரம். ஸோ உங்களோட டிசிஷன்ஸை வந்து இனிமேலும் வந்து தள்ளி போடாதீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு புதிய டிசிஷனை ஸோ அதை வந்து நீங்கள் எடுங்க. அப்போ தான் நீங்கள் அந்த ஒரு பழைய விஷயத்துலேருந்து வெளியே வருவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வந்து தேவை. நீங்களும் மாறணும். மன ரீதியாக உங்களுக்கு ஒரு மாற்றம் இந்த வாரம் தேவை. ஸோ அதுக்கான முயற்சி பண்ணும். மேபி வந்து முருகர் வழிபடுறது, முருகருக்கு ஏதாவது வேண்டுதல் வைக்கிறது, இல்லை வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சு கூட ஸோ அந்த சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஓகே. ஸோ கும்பம் நேயர்களே, இந்த வாரம் உங்கள் டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வாங்க. முருகன்கிட்ட எல்லா பிரச்சனையும் ஒப்படைச்சிருங்க. வாழ்க்கை இனிமையாகட்டும். கண்டிப்பாக மறக்காமல் ஓம் முருகான் கமெண்ட்டில் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ மீனம் ராசினர் இந்த வாரம் என்ன பண்ணலாம் மேம், என்ன செய்யக்கூடாது? மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மீனம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதாவது இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது இவங்க புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போகிறாங்க அப்படின்ற போது அதுக்கான பிளானிங்ஸும் எடுக்கலாம். ஸோ பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கான ஆக்ஷனும் எடுக்கலாம். ஓகே. என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டான்னா, எல்லாமே வந்து இந்த வாரமே எனக்கு சக்ஸஸ் கிடைக்கணும், இந்த வாரமே என்னை எல்லாரும் பாராட்டணும், எனக்கு அந்த ரெக்கக்னேஷன் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் எதையும் செய்ய வேண்டாம் இந்த வாரம். ஓகே மேம். இவங்களுக்கான லக்கி கலர்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ, க்ரீன், எல்லோ. ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1012323. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரையும் இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 101 யூஸ் பண்ணும்போது இமோஷ்னல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு நல்ல அவுட்கம்ஸ் கிடைக்கும். ஸோ 23 ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அவங்க எந்த காரியங்களில் ஈடுபட்டாலும் இல்லை புதிய முயற்சி எடுத்தாலும் அதில் ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே. இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? ஸோ மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுடைய மனதுக்கு ஒரு சுவர் எழுப்பி வச்சுருக்காங்கன்னா ஸோ அதெல்லாம் அந்த சுவரெல்லாம் தகர்த்து எறிஞ்சிட்டு வந்து வெளியே வரணும். ஸோ மனதுக்கு வந்து இதமான கதகதப்பான விஷயங்கள் வந்து தேவை. ஸோ அது சில பேருக்கு பர்டிகுலராக ஒரு பர்சன்கிட்டேருந்து கிடைக்கலாம், இல்லை வந்து மேரேஜ் பார்ட்னர்கிட்டேருந்து கிடைக்கலாம், இல்லை பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கிடைக்கலாம். சில பேருக்கு அதையும் தாண்டி மற்ற ஜீவராசிகள் பெட்ஸ் அவங்கக்கிட்டேருந்தும் கிடைக்கலாம். ஸோ யார் யாருக்கு எந்த சைட்லேருந்து கிடைக்குதோ ஸோ அதை கண்டிப்பாக இந்த வாரம் அவங்க வந்து எடுத்துக்கணும். அது அவங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப தேவை அவங்களுக்கு இந்த வாரம். ஸோ அதுதான் முருகர் அவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ மீனராசினரே, கண்டிப்பாக உங்கள் மனசில் எழுப்பி இருக்கிற அந்த கோட்டை சுவரை வந்து உடச்சிட்டு வெளியே வந்தீங்கன்னா முருகன் கண்டிப்பாக பிளெஸிங்ஸ் பண்ணுவார். ஸோ இந்த வாரம் 12 ராசிகளுக்குமான ஒரு துல்லியமான பலன்களை வந்து சொன்னீங்க மேம். ரொம்ப நன்றி. நன்றி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நீங்களும் பாசிட்டிவாக இருங்க. இந்த வாரத்தை பாசிட்டிவாக கடந்து வாங்க.